ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கப்பு குமார் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீச் கிளைம்பிங் ரேஸ். இன்றைக்கி நம்ம ஏகப்பட்ட காரு ஸ்டேஜஸ் நிறைய ட்ரை பண்ண போகிறோம். நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணலாம் வெஹிக்கிள்ஸில். ஆக்சுவலி நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குங்க. எனக்கு சூஸ் பண்ணுறதுக்கே அதுக்கே நேரம் ஆகிடும் போல். நம்மக்கிட்ட இருக்க காசு இருக்குது, நம்ம எல்லாமே வாங்கலாங்க, எல்லாமே அப்கிரேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அண்டு நம்ம இப்போ எது சூஸ் பண்ண போகிறோம்னா ஃபாஸ்ட் பைக். அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா இன்னும் நிறைய பார்க்கலாம் இருங்க. நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிறைய அப்டேட் வந்ததுனால நிறைய வெஹிக்கிள்ஸ்க்கும் அப்டேட் ஆகிருக்கு. ஸ்டேஜஸும் நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இந்த பைக்கை டியூன் பண்ணி பார்ப்போம். சரி வாங்க அப்டேட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜஸில் இன்னும் நிறைய இருக்குது போல், அப்புறமா பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப த்ரில்லிங்கான கேமிங். நிறைய அட்வென்ச்சர்ஸும் இருக்குது, நிறைய இதுவும் இருக்குது. வாங்க இன்றைக்கி டியூன் பண்ணுவோம் இந்த பைக்கை. ஃபஸ்ட் டியூன் பண்ணிடலாம். ஸ்பீடாக பண்ண இது ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரில. ஓகே, லேகிங் ஆகுதுங்க. நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் டியூன் பண்ணுங்க. இந்த டயர் ஐ திங்க் ஸோ டயரை பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டேபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பைக்கை டியூன் பண்ண அடுத்த செகண்டில் பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடில் பறக்கணும்னு நினச்சி பார்க்க ஸ்பீடில் போகும். நம்மளாம் சின்ன வயசில் அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ காசுலாம் கிடையாது இந்த கேமில். அண்டு எப்படியோ சமாளித்து அது இது பண்ணி காசு சேர்த்து வச்சு நிறைய பண்ணுவேன், டாப்அப்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருவேன், இந்த கேமில் இது பண்ணுறோம். சரி இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ் சூஸ் பண்ணியிருக்கோம். சரி வாங்க இது எப்படி போயிருந்தாங்க. ஐயோ எத்தோடனே பறக்குதுங்க. ஐயோ ஸ்டாப் பண்ண முடியலங்க. ஐயோ பறக்குறாங்க. ஐயோ அச்சு பறங்க. அது வேறு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் கீழே போட்டுற போகிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐயோ அவன் போகிற ஸ்பீடுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் இருக்கிற சைஸுக்கு அவன் அந்த பைக்கை போய் ஓட்டுறாங்க. சரி வாங்க இதில் இந்த அது ஐ திங்க் ஸோ 2 ஸ்டேஜும் போது தான் நினைக்கிறேன். சரி வாங்க இதை ஓட்டி பார்ப்போம். செம்ம ஸ்பீடாக போகுதுங்க. ஐயோ பறக்குதுங்க. ஐயோ வண்டி பறக்குதுங்க. ஏய் பேலன்ஸ் 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 மிஸ்ஸே ஆகக்கூடாதுங்க. பேலன்ஸ் மட்டும் மிஸ் ஆச்சு இவன் பறந்துருவாங்க. கொஞ்சம் பெல்ட்டி வச்சாலும் வந்துடுறாங்க. வேறு தோப்பு குச்சி சைஸில் இருக்கிறாங்க. குடிகார மாதிரி தலாடுறாங்க. வேறு பாருங்களேன், அவன் எங்கே இந்த ஆக்சிலேட்டர் முருகான்னு கூட தெரிலங்க. வேறு கீழே அடிக்கடி கங்க்ராலேஷன் வருதுங்க. டென்ஷனாக இருக்குது இது. வேலைக்கு ஆகாது போலையே. ஐயோ ஷிட், நான் கீழே வந்துட்டேன். ஐயோ கீழே வந்துட்டேன்னு ஆனோடனே இந்த ஃபோட்டோ எடுத்து ஒரு இதை போட்டு விட்டுறானுங்க. சரி அடுத்த ஸ்டேஜ் தான் பார்ப்போமா. இல்லை இது வேணாம், இல்லை இது வேணாம், இல்லை இது வேணாம், இது வேணாம், இது வேணாம். ஒரு ஏதோ ஒரு ஸ்டேஜ் இருந்தது பார்த்து, கேண்டி ஸ்டேஜ் மாதிரி இது இருக்குங்க. அது அன்லாக் மெகா டெசர்ட். செம்மையாக இருக்குங்க, இது அன்லாக் பண்ணி பார்ப்போம். சரி வாங்க வெஹிக்கிளுக்கு போகலாமா. சரி வாங்க இது போவோம். எப்படி போகுது? என்னோட எத்தோடனே பறகுது. ஐயோயோ சிக்கமாங்குதுங்க வண்டி. விட்டோடனே பறகுதுங்க. அவனே இது ஒன்று ஃபோட்டோ திடுறாங்க. கடுப்பாகுது எனக்கு. டச் பண்ணிக்கின்னு கண்டினியூ பண்ணிக்கின்னு. ஐயோ சரி இப்போ வேறு வெஹிக்கிள் சூஸ் பண்ணலாமா? சொல்லுங்க எது சூஸ் பண்ணிப்போம். இந்த வாட்டி நம்ம 800 மைல்ஸ் ரீச் பண்ணுறோம், பறக்கிறோம். எப்படியாச்சும் சேஃப் டிரைவிங், பேலன்ஸ் தானே இதில் முக்கியமே. ஐயோ சொன்ன தானும் போடக்கூடாது. சரி பார்ப்போம் வாங்க. ஜஸ்ட் மிஸ் ஸ்லோ டவுன் மேன். என்ன மேன் கூல் டவுன். அவன் வர குச்சிட்டு ஓட்டுறான் போல, தள்ளாடினே இருக்காங்க. அவன் மாதிரிங்க அவனை பார்த்தா. இவனை போய் ஏங்க போட்டாங்க, ஒரு பல்காக ஒரு பாடி பில்டரை போட்டு விட்டாச்சு பாருங்க. பெல்ட்டி வச்சதுக்கே விழுறாங்க. எங்கேருந்து வண்டி ஓட்டுறது சொல்லுங்கள். இவெல்லாம் வண்டி ஓட்டினா வண்டி நிற்காது. இவன் பறந்துருவாங்க, வண்டி பறக்காதுங்க. இவன் பறந்துருவான் இவன் சைஸுக்கு.
சரி வாங்க வேறு வெஹிக்கிள் சூஸ் பண்ணுவோம், வெறுப்பாக இருக்காது. சாப்பர். சரி வாங்க இது பண்ணி பார்ப்போம். டியூன் பண்ணிவிட்டு இந்த வண்டியை இன்றைக்கி ஓட்டுறோம். அவனே இது போயிடுச்சுங்க, வெளில போயிடுச்சுங்க, வெறுப்பாகுது, அடிக்கடி வெளில போயிடுச்சு. வா சஸ்பென்ஷன் ஸ்பீட் பண்ணுங்க, ஸ்பீட் பண்ணோமே. ஆக்சுவலி இந்த ராடு மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து பேலன்ஸ் பண்ண இருக்கும், கீழே விழாமல். அதை அப்கிரேட் பண்ணி ஆகணும். இந்த வீலை ஃபுல் அப்கிரேட் பண்ணால் பெருசாக நினைக்கிறேன். ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன். என்ன இவ்வளோ பெருசாகிடுச்சு? ஐயோ வண்டி நிற்காது போலையே. இவன் மாதிரி வீலிங் ஆச்சுனே விழுந்துருவான். ஐயோ வீலிங் ஆச்சாலே விழுந்துருவாங்க. இவன் எப்படிங்க இவ்வளோ பெரிய டயருக்கு போய் பக்கம் எனக்கு? ஐயோ ஐயோ வீல் வர வந்துச்சுங்க, பேக்கில் இருக்க ராடு விழுந்துருவாங்க. இவன் டொப்புன்னு பாருங்க விழுந்துட்டான். ஐயோ இவனுக்கெல்லாம் ஏங்க இவ்வளோ பெரிய வண்டி? எதுக்குங்க இவ்வளோ பெரிய வண்டிலாம் எனக்கு கொடுத்துருக்காங்க? சரி சரி அதை கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது பார்ப்போம். சரி கம்மி பண்ணி பார்க்கலாம், ஸ்டார்ட் கொடுக்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரி வாங்க பறக்கலாம். பறகுதுங்க, அது மஜாவாக தான் போகுது. சரி வீலிங்கில் ஸ்டாப்பிலே வீலிங் அடிக்குதுங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. ஐயோ மஜா பறகுதுப்பா வண்டி. சஸ்பென்ஷன்லாம் பாருங்கள் ஃபுல் இதுவாக இருக்குது. அப்படியே சும்மா லைட்டாக பட்டாலே உள்ளே போகுதுங்க சஸ்பென்ஷனு. ஐயோ சேஃப் சேஃப் சேஃப், பேலன்ஸ். ஆர்பிஎம் என்னங்க சும்மா முறுக்குதுங்க. ஆர்பிஎம் ஓட்டு வீலிங் அடி சொருகுது வண்டி, அவ்வளோதான். சொல்லுங்க வேறு ஏதாவது வெறுப்பாகுது. வேறு வெஹிக்கல் சூஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி கார் சூஸ் பண்ணலாங்க. கார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக காரை ஃபுல்லாக வாங்குகிறோம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம், ஸ்டேஜஸை இது பண்ணுறோம், அவ்வளோதான். மஜா பண்ணுறோம் இன்றைக்கி. அண்டு சரி வாங்க ஒரு நல்ல கார் சூஸ் பண்ணுவோம். நல்ல கார் சூஸ் பண்ணலாம். சாண்டா கிளாஸ் எல்லாம் வருது, எல்லாம் வேலையாக ஃபேமிலி காரு. வாங்க நம்மளே ஏற்ற காரு விட்டுங்க. அதை டியூன் பண்ணிடலாமா? டியூன் பண்ண சீக்கிரம் வெளில வேற போயிட்டுங்க அடிக்கடி. என்ன 5 ரூபா தான் டியூன் ஆகுது, அவ்வளோதானா ரேஞ்சு? எல்லாத்துமே 5 தான் போல. ஆமாம் சரி. டயரு வந்து பேலன்ஸ், அந்த டயரு அப்கிரேட் பண்ணால் பேலன்ஸ்டாக இருக்குங்க. இது வந்து டார்க்கு, அதனால் ஃபியூல் கேன் அப்டேட் பண்ணால் தாக்குப்படியும் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். சரி அப்டேட் பண்ணி பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்க காசுக்கு நம்ம எவ்வளோ வேணால் வாங்கலாங்க, கவலையே படாதீங்க. சரி வாங்க போவோம். போய் செம்ம ஸ்பீடில் போகிறோம். நம்ம 800 மீல்ஸ் தொடுறோம் இன்றைக்கி. தொட்டு இன்றைக்கி ஒரு கின்னஸ் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறோம். ஐயோ எத்தோடனே ஊந்துச்சுங்க, அவ்வளோதாங்க. காரெலாம் நொறுங்கிடுவங்கண்ணா. இது பாருங்களேன், எவ்வளோ நாள் பண்ணாலும் நொறுங்க மாட்டேது காரு. இப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்காங்க காரை. அப்போ பாருங்கள், ஒரு நம்ம ரீஸ்டார்ட்டே கொடுப்போம். சரி இப்போ போகிறோம், 800 மீல்ஸ் தொடுறோம். வாட் இஸ் சேஃப் டிரைவிங் தான். நம்மளாம் சேஃபாக ஓட்டு. இந்த இடத்துல தான் ஸ்லோவாக ஓட்டணும். பார்த்து இந்த இடத்துல மட்டும் ஸ்லோவாக ஓட்டினாங்க. அந்த பிரிட்ஜு மாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்லோவாக ஓட்டணும் போல். அப்படி ஓட்டினா தான் வேலைக்கு ஆகும். சரி வாங்க ஓட்டுவோம். போ. நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. இந்த காசு நம்ம அந்த ரெக்கார்டை மட்டும் பீட் பண்ணால் போதும். காசு நம்ம கிட்ட இருக்குது. நம்ம தான் பில்லியனர்ஸே ட்ரில்லியனர்ஸே. நம்ம தான் அம்பானியே நம்ம பக்கம் தான். அவ்வளோதான். பாருங்க பறகுது, செம்ம காருங்க. அம்பானியே வாங்கிடுவார் இந்த கார்லாம் பார்த்தாருன்னா. அது சஸ்பென்ஷனை பாருங்கள். அது அந்த பள்ளத்தில் போகும்போது பாருங்கள், அவன் ஆட கூட மாட்டுறான், உள்ளே சேஃபாக போகிறான் அவன். அதுதாங்க மேட்ரே. நம்ம இந்த காசுலாம் தேவையே இல்லை. இதுதாங்க காசுலாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி காசு வந்து அதிகப்படுத்தணும், டைமண்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி அந்த பண்ணணும்னு சொல்லித்தரேன். அதுக்கு ஒரு நிறைய மூட்ஸ்லாம் இருக்குது, ஆப்ஸ் அது நிறைய இருக்குது. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இது பண்ணால் மஜாவாகிடும். செம்ம நீங்கள் நினச்சி தான் வாங்கலாம், ஓகேவா? பார்த்து ஸ்லோவாக போனால் என்னங்க பவுன்ஸ் ஆகுது காரு.
பேக் டயர் மட்டும் தான் பவுன்ஸ் ஆகுது, ஃப்ரண்ட் டயர் கூட அவ்வளோ பவுன்ஸ் ஆக மாட்டேங்குது. கஷ்டங்க நம்ம 800 மீட்ரு. இப்போ நம்ம அட்லீஸ்ட் 1000 மீட்டர் ஆச்சு அடிக்கணுங்க. அண்டு இருங்க எப்படியாச்சும் அடிக்கணும். ஸ்லோ போ. இங்கே தாங்க சிக்கோங்க, இங்கே தான். இந்த வாட்டி பக்காவாக வந்தது. மஜா. ஓகே. ஸ்லோ போ. ப்ராப்பராக போனோங்க, அதுதாங்க மேட்ரு. கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட, திடீர்னு ட்ரைஸ் பண்ணால் கூட இதுவாகிடும். என்ன ஏற மாட்டுதுங்க? ஐயோ ஏற மாட்டுதுங்க. என்னங்க இவ்வளோ அப்கிரேட் பண்ணி ஏற மாட்டுது, வேஸ்ட்டுங்க இந்த காரு. ஐயோ என்னங்க பின்னாடி போகுது. ஐயோ போகவே மாட்டுதுங்க. சிக்கமாக இருக்குதுங்க காரு, ஏற மாட்டுது. என்னடா விழுந்துச்சு அடி. ஐயோ எனக்கு வந்து சோதனையா. கீழே விழுந்தா கூட வெளில வர மாட்டேதுங்க, ஃபோட்டோ எடுக்க மாட்டேறானுங்க. கீழே விழுந்தாலே அவுட்டு கொடுக்கணும். என்னங்க இப்படி டிப் பண்ணுறானுங்க. சரி கொடுங்க, வெளில வரலாம். சரி வேறு ஏதாவது பார்ப்போம். சரி எல்லோரும் லைக் கமெண்ட் பண்ணுறேங்க, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கான்ட்ட கிளிக் பண்ணுறேங்க.